கேரளாவில் இளம்பெண்ணை பலாத்காரம் செய்து ரயிலில் தப்ப முயன்ற 2 வாலிபர்கள். ரகசிய தகவலின் பேரில் நிற்காத ரயிலை நிற்க வைத்து வாலிபர்களை பிடித்து கேரள போலீசாரிடம் ஒப்படைத்த திருப்பத்தூர் தனிப்படை போலீசார். கேரள மாநிலம் பத்தனந்திட்டா மாவட்டம் கோனி என்ற பகுதியில் உள்ள பியூட்டி பார்லர் ஒன்றில் மேற்கு வங்கத்தை சேர்ந்த 21 வயது இளம்பெண் ஒருவர் பியூட்டிஷியனாக வேலை செய்து வருகிறார். இவர் அதே பகுதியில் அறையெடுத்து தனியாக தங்கினார். மேலும் அசாம் மாநிலத்தை சேர்ந்த அமர் உசேன், ராஃபிக் இஸ்லாம் ஆகியோர் அதே பகுதியில் கூலி வேலை செய்து வந்தார். இந்நிலையில் கடந்த 20ஆம் தேதி இளம்பெண் அதே பகுதியில் தனியாக நடந்து சென்று கொண்டிருந்த போது அவரை அமர் உசேன் மற்றும் ராஃபிக் இஸ்லாம் இருவரும் கடத்தி சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததாக தெரிகிறது. இதுகுறித்து இளம்பெண் கொடுத்த புகாரின் பேரில் கோனி போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து தலைமறைவான 2 வாலிபர்களை தேடி வந்தபோது 2 வாலிபர்களும் ஜோலார்பேட்டை வழியாக சென்னை நோக்கி செல்லும் ரயிலில் தப்பி செல்வது தெரியவந்தது. இந்நிலையில் கேரள காவல்துறையினர் இதுகுறித்து திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா ரயில் மூலமாக தப்பி வரும் இருவரையும் பிடிக்க தனிப்பிரிவு போலீசாருக்கு உத்தரவிட்டார். இந்நிலையில் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்துக்கு விரைந்து வந்த தனிப்படை காவல்துறையினர் ரயிலுக்காக காத்திருந்தனர். ஆனால் அந்த ரயில் ஜோலார்பேட்டையில் நிறுத்தமில்லாததால் உடனடியாக இதுகுறித்து காவல்துறையினர் ரயில்வே நிர்வாகத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு ரயில் நிற்க நடவடிக்கை மேற்கொண்டனர். அதன்படி வாலிபர் வந்த ரயில் நள்ளிரவு 1 மணி அளவில் ஜோலார்பேட்டை 2வது நடைமேடையில் சிறிது நேரம் நின்றது. அப்போது காவல்துறையினர் 3 குழுக்களாக பிரிந்து ரயில் முழுவதும் சல்லடை போட்டு தேடி ரயில் இன்ஜினில் இருந்து கடைசியாக உள்ள பொதுப்பேட்டையில் பதுங்கியிருந்த அமர் உசேன், ராஃபிக் இஸ்லாம் இருவரையும் பிடித்து ஜோலார்பேட்டை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். அதன் பின்னர் கேரள காவல்துறையினரை வரவழைத்து அவர்களிடம் 2 வாலிபர்களையும் திருப்பத்தூர் தனிப்படை போலீசார் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் செய்திகளுக்காக சி. ரமேஷ்.